ஹலோ ஆல், இன்றைக்கி சோயா வச்சு சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் எல்லாமே நான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், என்னடா எண்ணெய் இந்த கலரில் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. நான் மீல் மேக்கர் பொரிச்ச எண்ணெய் ஊற்றினா அதனால் இந்த கலரில் இருக்குது. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு 2-3 தக்காளி நான் ஸ்லைஸாக அறுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் மிளகாத்தூள் போடலைங்க, அதுக்காக நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் டேஸ்டிக்காக. எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு புதினாவும் கொத்தமல்லி தழையும் பொடி பொடியாக அறுத்து வச்சிருந்தோ போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பெப்பரெல்லாம் போட்டு பொரிச்சு வச்சுருந்த மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். குக்கர் போட்டு என்னோடய குக்கருக்கு ஏற்ற மாதிரி நான் 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக உதிரியாக ரைஸ் இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியான சோயா வச்சு ஒரு சோயா பெப்பர் ரைஸ் பார்த்துட்டோம். இதுக்கு காம்பினேஷனே தயிரும் வெங்காயம் தான். Bye. Love you all.